ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசன் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேஷன், எளிய விகித வாய்ப்பாடு கணக்கிடுதல். ஆல்ரெடி ஒரு சம் பார்த்துட்டோம் எக்ஸாம்பிளில். இப்போ செகண்ட் இது பார்க்குறோம். இதில் வினிகரில் வந்துட்டு கார்பன் 40% இருக்குது, ஹைட்ரஜன் 6.6%, ஆக்சிஜன் 53.4% இருக்குன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன இந்த காம்பவுண்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் என்னென்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்கிறத எடுத்துடலாமா? யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்னென்ன தனிமங்கள் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுறோம். ஸோ கார்பன் எவ்வளோ சதவீதம், அடுத்து என்னென்ன பெர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்கிறத எழுதுறோம். ஸோ கார்பன் எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 40%. ஹைட்ரஜன் 6.6%. ஆக்சிஜன் 53.4% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோலார் மாஸ், மோலார் நிறை. இந்த எலமெண்டோட மோலார் நிறை நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். கார்பனுக்கு என்ன வேல்யூனா 12, ஹைட்ரஜனுக்கு 1 மோலார் மாஸ், ஆக்சிஜனுக்கு 16. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை. இதுக்கு என்ன பண்ணணும்? பெர்சன்டேஜ் டிவைடட் பை என்னது? மோலார் மாஸ். சதவீதத்தை அந்த மோலார் நிறையினால வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை கிடைக்கும். ஸோ என்ன வரும்? 40/12, 6.6 divided by 1, 53.4 divided by 16. ஓகேவா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ண போறோம். 12 டிவைட் பண்றோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3 டைம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 ரிமைனிங் இருக்குமா? ஸோ அதில் என்ன பண்ணிக்கிறோம்? 0 சேர்த்துக்குவோம். ஸோ அப்போ பாயிண்ட், அடுத்து ஒரு 3 தான் வரும். ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ இது டிவைட் பண்ணும்போது 6.6, 53.4 டிவைட் பை 16 என்னதான் வரும்? 3.3 தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? எல்லாமே பாயிண்ட்ல கிடைச்சிருக்கு, எதுவுமே எதாவது கிடைக்கல, ஹோல் நம்பரா கிடைக்கல. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னோம்? இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர்னால 3ஐயும் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும் 3 நம்பர்லயுமே. ஸோ இந்த 3லயும் எது ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர்? 3.3 தான். ஸோ அந்த நம்பர்னாலே என்ன பண்ணணும்? 3 நம்பரையுமே டிவைட் பண்ணணும். ஸோ 6.6 டிவைடட் பை 3.3, 3.3 டிவைடட் பை 3.3. ஸோ இதை டிவைட் பண்ண என்ன வரும்? 1. இதை டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் இருக்கா? 2. ஸோ இது என்ன வந்துடும்? 1 டைம்ஸ். ஸோ இப்போ கிடைச்சிருக்கிறது என்ன வேல்யூ வந்திருக்கு? முழு நம்பரா கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இதுதான் என்னது? இதோட சிம்பிள் ரேஷியோ. ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்து எழுதிட வேண்டியதா? என்ன எழுதணும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சது? கார்பனுக்கு நேரம் 1 கிடைச்சிருக்கு, அப்போ சி மட்டும் போட்டா போதும். அண்ட் தென் ஹைட்ரஜனுக்கு நேரம் 2 கிடைச்சிருக்கு, அப்போ CH2. ஆக்சிஜனுக்கு நேரம் 1 கிடைச்சிருக்கு, ஸோ CH2O. ஸோ எளிய விகித வாய்ப்பாடு என்னது? CH2O அப்படின்ட்டு ஃபைனலா எடுத்து எழுதிட வேண்டியதான். CH2O. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? என்னென்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ், இதோட மோலார் மாஸ் எடுத்து எழுதுறோம். ரெண்டையும் டிவைட் பண்ணி வர வேல்யூ ஹோல் நம்பரா வரல, அதனால என்ன பண்ணிருக்கோம்? இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர்னால, இந்த 3லயே ஸ்மாலஸ்ட் நம்பர்னால 3 நம்பரையும் டிவைட் பண்ணி வைக்கிறோம். ஹோல் நம்பரா கிடைச்சிச்சு. ஸோ இதுதான் இதோட எளிய விகிதம். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எவாலுவேட் யுவர்செல்ஃப் புக் பேக்ல இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.